கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்ட எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இன்றைய தேவ வசனமாக யோசுவா அதிகாரம் 21, 44, 45 பார்ப்போம். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆமீன். இப்ப நம்ம பார்த்தோம்னா ஆபிரகாம்ல இருந்து யோசுவா காலம் வரைக்கும் இவங்க அந்த இடத்தை சுதந்திரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 600 வருஷங்கள், பைபிள் பிரகாரம் 600 வருஷம். அப்போ கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்கு அளித்து அது நிறைவேறியது கிட்டத்தட்ட 600 வருஷம், 600 இயர்ஸ். 600 வருஷத்துல என்ன நடந்தது? ஏன் தேவனுடைய வாக்கு, தேவன் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நிறைவேற இவ்வளவு தாமதம்? இல்லைன்னா ஏன் கடவுள் 600 வருஷம் அதை காத்திருக்க செய்தார்? 2 வழிகளை நம்ம இந்த வசனத்தை தியானிப்போம். ஒன்று, தேவன் கொடுத்த வாக்கு ஒருபோதும் வெறுமையாக அவரிடம் திரும்பவில்லை. அது நம்மளுக்கு வேதம் அதிகமாக சொல்லுகிறது. அதை எல்லோரும் நம்ம நிறைய முறை பார்த்தோம். 2வது, அவர் கொடுத்த வாக்குறுதி 2 விதத்துல தாமதம் அப்படின்னா அது நிறைவேறக்கூடிய ஒண்ணு காலம், அது தேவன் குறித்தது. அதையும் தாண்டி சிலது இன்னும் தாமதிக்குது. அதுக்கு காரணம் என்ன? ஒண்ணு, தேவன் வைத்திருக்கும் நேரம். அவருடைய வைத்திருக்கும் நேரம் என்னன்னு பார்த்தோம்னா, இதே வசனத்துல அழகா சொல்லியிருக்கு, அவர்களுடைய எல்லா சத்துருக்களும் ஒருவரும் அவனுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். ஒரு இடத்த நம்ம போய் சுதந்திரிக்கணும், நம்ம ஒரு இடத்த வாங்குறோம் அப்படின்னா அதுல எல்லா டாக்குமெண்ட்டும் ரொம்ப கிளியரா இருக்கணும். இருந்தா மட்டும்தான் நம்மளால போய் அந்த இடத்த வாங்கி நம்ம அதுல வீடு கட்டி அமைதியா இருக்கணும். அந்த டாக்குமெண்ட்லயோ இல்ல பக்கத்துல இருக்கிற நம்மளுடைய எல்லை பகுதியில ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா நம்மளால நிம்மதியாக இருக்கவும் முடியாது, நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. அதோட போராடி கொண்டே தான் இருக்கணும். கர்த்தரும் இதுதான் பண்ணாரு. ஒரு இடத்த ப்ராமிஸ் பண்ணி ஒரு இடத்த நிர்ணயித்து, இந்த நாட்டுல நீ போய் சுதந்திரிப்பாரு, ஒன்னு பலத்த ஜாதி ஆக்குவேன், நீ எல்லாவற்றிலும் மேலாக நிற்பாயின் ஏகப்பட்ட ஆசீர்வாதன வசனங்களை, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுத்து மக்களுக்கு கொடுக்கும்போது என்னன்னு பண்ணாரு? ஒரு எதிரியும் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல புறஜாதிகளுக்கு ஒரு ஆளுகையும் இருக்கக்கூடாது. அந்த காலத்துல அவங்க கும்பிட்ட தெய்வங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. நானே மெய்யான தேவன், என் பிள்ளைகள் நீங்கள், நீல் சுதந்திரிக்கும் அந்த இடத்துல இவரை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த இடம் பாலும் தேனுமா ஓடுற இடம், ஆயுள் நாள் முழுவதும் மக்கள் சுதந்திரிக்கிற நாள் முழுவதும் இருக்கணும். ஆனால் ஏன் அந்த தாமதம்? இது தேவன் ஏற்படுத்தின காலம். அப்படின்னா he wanted to give us full rest. அந்த முழு ஓய்வை அவர் கொடுக்க அவர் ஆயத்தமா இருந்தார். அதுதான் பாத்தீங்கன்னாக்கா இதே வசனத்துல பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். சோ யுத்தமே இல்லாமல் இளைப்பாற செய்தார். சோ he wanted to give a rest. மக்கள் ஒரு அமைதியா எல்லாத்திலையுமே விடுதலையாக்கி இருக்கும் போதுதான் தேவனிடத்துல முழுமையாக நிற்க முடியும். அதே ஆசீர்வாதங்கள் தான் இன்னைக்கு நம்மளுக்கும் உண்டு. நம்மளை சுற்றி உள்ள எல்லாத்திலும், சத்துருவோட அனைத்து செய்கைகளிலும் எல்லாத்திலிருந்தும் விலக்கி நம்மளை அவரோடு இணைய அவர் ஆசீர்வதித்து அழைத்திருக்கிறார். 2வது, 600 வருஷத்துக்கு தள்ளி போக வேண்டிய காரணம், இஸ்ரவேல் குடும்பத்தினர் எல்லோரும் 430 வருடம் அடிமையாக போனார். அது ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் போதே அந்த 430 வருஷத்தை அவர் சொல்லிட்டார். மக்கள் அடிமையா போவாங்க. அந்த அடிமைத்தனத்திலும் பார்த்தோம்னா என்ன இருந்தாலும் பைபிள் அழகா சொல்லுது, இந்த அடிமைத்தனத்தில் மக்கள் புறஜாதி கடவுள்களை கும்பிட்டு கொண்டிருந்தார்கள். எகிப்துல அப்படிதான் இருந்தாங்கன்னு வேதத்துல சொல்லுது. வேதம் அதை ரொம்ப அழகா யோசுவா புக்ல கடைசி சாப்டர்ல அழகா சொல்லுது. ஆபிரகாம தேர்ந்தெடுக்கும் போது அவர் புறஜாதியில் இருந்தாரு, அங்கே மற்ற தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார். ஆனாலும் எகிப்தில் இருக்கும் போதும் அதை வணங்கி கொண்டு இருந்தார்கள் என்று வேதம் நம்மளுக்கு இங்கு அழகாக பதிவு செய்கிறது. அதனாலதான் அந்த 430
30 வருடம் அடிமைத்தனத்தில் இருக்கணும். ஆனாலும் தேவன் குரல்களை கேட்டார். அவர்களுடைய அழுகுரல்களை கேட்டார். அப்பதான் மோசேயை எழுப்பினார். மோசே தேவனுடைய வார்த்தையின்படி சென்றார், அழைத்து கொண்டு வந்தார். அப்பவும் 4 நாட்களில் தேசத்துக்குள்ள போகிறதுக்கு முடியாமல், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய குரலுக்கு விரோதமாக, தேவனுடைய குரல்களுக்கு செவி சாயாமல், அவர்களுடைய எண்ணங்கள் படி இருந்து குறைகள் வைத்து பயத்தினால் முறுமுறுத்து அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய மனிதர்கள், அரக்கர்கள் போல இருக்கிறாங்க, அங்க போக முடியாது, எங்களுக்கு பயமா இருக்கு, தேவன் நம்மோடு இருக்கிறார்ன்றத நம்பாமல் ஒரு பயத்துல அவங்களோட சிந்தனைகள், அவங்களோட செயல்கள், அவங்களோட மாம்சமான எண்ணத்துல போனதுனாலதான் மறுபடியும் 40 வருடங்கள் சுத்த வேண்டியதாயிடுச்சு. அந்த தாமதம் எங்கே? நம்ம தேவனோடு பிரிந்து நிற்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக நிற்கும் போது, தேவனுடைய சிந்தனைகள், அவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் நம்ம வழிகளை நடக்கும்போது மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வருது. இன்னைக்கும் இதே சிச்சுவேஷன்ல தான் எல்லோரும் இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் கடவுளுடைய பிதாவுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோம்? நம்மளுக்கு நிறைய ஜெபிக்கிறோம், எத்தனையோ ஜெபிக்கிறோம், நிறைய வார்த்தைகளை கொண்டு ஜெபிக்கிறோம், நிறைய விண்ணப்பங்களை கொண்டு ஜெபிக்கிறோம். நம்மளுக்கும் இந்த உலகத்திற்கும் எல்லாத்துக்கும் சுற்றி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா ஏன் எல்லாமே நிறைவேறதில்லை? ஏன்னா இது ஜெபிக்கிறது அனைத்தும் தேவனுடைய சித்தம் கிடையாது. தேவனுடைய சித்தம் இருந்தால் மட்டுமே நிறைவேறும், இல்லாவிட்டால் நிறைவேறாது. அது நம்ம யாக்கோபு புத்தகத்துல ரொம்ப அழகா பாக்குறோம். நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் உங்க மாம்சத்துக்குரியது, அது பிதாவின் சித்தத்தின்படி இல்லை, அதனாலதான் நிறைவேறது இல்லைன்னு சொல்லி யாக்கோபின் புத்தகத்தில் நம்ம அழகா படிக்கிறோம். அந்த சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல இப்ப இருக்கிற ஜனங்கள், இப்ப இருக்கிற ஜனங்களை நம்ம ஆதி காலத்துல கம்பேர் பண்ணோம்னா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறோம். நம்ம தான். உலகத்தின் பார்வைகள், மீடியாவின் பார்வைகள், மீடியாவின் தாக்கங்கள், உலகத்தை கண்ணில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம மாம்சத்தை ரொம்ப குஷிப்படுத்தும். நம்ம எண்ணங்களை தேவன் இடத்திலிருந்து பிரித்து செல்லக்கூடிய அந்த யோவான் 10:10 சொன்ன போது, திருடன் வர்றது திருடுறது தான். நம்மள்ட்ட இருந்த நேரத்தையும், தேவனுக்குடைய செலுத்தக்கூடிய நேரத்தையும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற நேரத்தையும், படிக்கவும் தியானிக்கவும் நடக்கவும் இருக்கிற நேரத்தை எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துட்டான். அதனாலதான் நம்ம இன்னைக்கு தேவனோட ஆசீர்வாதமான நேரத்திலிருந்து பிரிந்து வெளியில நிக்கிறோம். எத்தனை குழந்தைகள் இன்னைக்கு வழி தடுமாறி போகிறார். காரணம் தேவனுடைய ஆசீர்வாதம் கூட இல்லை. பிள்ளைகளை நம்ம யாருமே தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க செய்யறதில்ல, சொல்லி கொடுக்கறதில்ல, தியானிக்க செய்யறதில்ல. பணம் காசுகளை கொடுத்து அவர்களுக்கு தேவையானதை என் மகன் கேட்கிறா கொடுக்கணும்னு சொல்லி யோசிக்காம பண்றதுல நிறைய பிள்ளைகள் வழி தவறி போகிறார்கள். நிறைய பிள்ளைகளை பார்த்தோம்னா எத்தனை பைக் ஆக்சிடென்ட், எத்தனை கார் ஆக்சிடென்ட். இந்த உலகப்பூர்வமாக போனா அழிவு ரொம்ப சீக்கிரம். கடவுள் எல்லாம் அவர்களின் செய்கைகளுக்கு மட்டும்தான் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய ப்ராமிஸ் எக்காரணத்தும் கொண்டும் ஒரு மனிதனுக்கும் அவனை விட்டு விலகுவதில்லை. ஆனால் அவன் செய்கைகளில் மாட்டிக்கொண்டுதான் இந்த உலகத்தில் அழிந்து போறான். கடவுளுடைய வார்த்தைகள் ஒருபோதும் வீண் போவதில்லை. அநேக ஆசீர்வாதங்கள் பைபிள்ல எடுத்துட்டா ஏகப்பட்ட ஆசீர்வாதம் வார்த்தைகள். ஆனால் இன்னைக்கு ஏன் இந்த எச்சரிப்பான வார்த்தைகளோடு நம்ம தியானிக்கிறோம்னா, நம்ம ஆசீர்வாதமான வார்த்தைகளை தடைப்பட காரணம் நாமளே கடவுள் கிடையாது. இன்னைக்கு நிறைய சிக்னஸ், உடல் அசைவுகள், எத்தனை நோய்கள். கடவுள் நோயை அனுமதிப்பதில்லை. அவர் நம்ம முழுமையாக இருக்கணும்னு சொல்லிதான் ஒவ்வொரு அப்போஸ்தலர்களையும் சொல்லிட்டு எல்லோரும் ரெண்டு பேரா போய் அவருடைய ஆவியை ஊற்றி நீங்கள் எல்லோரும் குணப்படுத்துங்கள், நற்செய்தியை அறிவிங்கள்னு சொன்னார். செய்தியை அறிவிக்கும் போது மட்டும்தான் குணமடையும். அது குணமடையக்கூடிய வல்லமைகள், தேவனுடைய வார்த்தைகள் ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது ஒவ்வொருவரும் மேலும் கிரியை செய்யும். தேவன் எதையுமே நம்மளுக்கு தேவையான பரிபூர்ணத்தை மட்டுமே வச்சிருக்கிறார். தேவையற்றது எல்லாம் நம்ம தான் தெரியும். இந்த நேரத்தில் தியானிப்போம். இன்னைக்கு இந்த வசனத்தை தியானிப்போம். ஒரு வார்த்தை கூட தவற விடாமல் தேவன் ஆசீர்வதித்தார்.
கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இதே வார்த்தைகளை நமக்குள்ளே தேவன் விதைத்திருக்கிறார். தேவனுடைய சத்தத்திற்கு செவி சாய்ப்போம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்போம், அந்த வழிகளில் நடப்போம், முறுமுறுக்காமல் நடப்போம். நம் 1 பேதுருல அழகாக படிக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய செய்கைகள், நல்லது செய்யக்கூடிய எல்லாமே தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், தேவன் ஏற்படுத்தியது. அதனால முறுமுறுமா இல்லாம செய்வோம். தேவனுக்கு எதிராகவோ இந்த உலகத்து காரியத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எது இருந்தாலும் சரி, எதிலையும் அந்த முறுமுறுப்பு வேண்டாம். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை கைப்பிடிச்சுக்குவோம், தேவனுடைய சித்தத்தின்படி நடப்போம். இது எல்லாம் நடந்தால் ஒரு நாட்டையே, யாரோ ஆண்டு கொண்டிருந்த நாடு, யாரோ அந்த நாட்டுல விதைத்து பாலும் தேனுமா ஓடக்கூடிய நாடு, எண்ணிராதது. இந்த மக்கள் யாருமே எதுவுமே பண்ணல, எல்லா எதிரியும் அவர் கையில கொடுத்து எல்லா எதிரியும் அவர்களே கொண்டு போட்டு அந்த நாட்டுக்குள்ள போய் சுதந்திரிக்க தேவன் ஆசீர்வாதம் பண்ணிடுறார். நம்மளுக்கும் அதே மாதிரி மிக ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலத்தை கண் முன்னாடி வைத்திருக்கிறார். அதை எல்லோருக்கும் தன் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்க நம்ம எல்லோரும் முறுமுறுப்பு இல்லாமல், தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளால் நடக்காமல், தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை பிடித்து கொண்டு நடப்போம். பைபிள் உள்ள எல்லா ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் உள் வாங்கிக்குவோம். நம்ம அவரோடு நடப்போம், அவர் வழியில நடப்போம். இயேசு கிறிஸ்து அழகாக நடந்து சென்று எல்லாத்தையும் நம்மளுக்காக செய்து காட்டிதான் போயிருக்கிறார். அவர் எதையுமே மறைவாக வைக்கவே இல்லை. நம்மளுக்கு அது மறைவாக இருக்குதுன்னா அசுத்தன் நம்மளுடைய கண்களை கட்டு வைத்திருக்கிறான். தேவனுடைய வசனத்திற்கு செவிசாய்ப்போம், பைபிளை படிப்போம், தியானிப்போம். அந்த வழியில நடந்தால் நம்மளுக்கு முன்பாக வைத்திருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்ம கைகளில் வந்து சேரும். நம்ம சுதந்திரிப்போம். நமக்கு மட்டுமில்லை, நம்மளை சார்ந்துள்ள எல்லா மக்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் செல்லும். கனிகளுக்கு பிள்ளைகளாக நம்ம இருப்போம். கண்டிப்பாக இந்த ஆசீர்வாதம் நிறைவேற இந்த வசனத்தை எடுத்துக்குவோம். தேவனுடைய சித்தத்தின்படி நடப்போம். அவர் 2ஆம் வருகையில நம்மளுக்கு யாருமே கிடைக்காத மகிமை நமக்கு கொடுத்து எடுத்துக்கொள்வார். அனைத்து இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக நடத்தி சென்றிருக்கிறார், வழி நடத்தி இருக்கிறார். நம்மளுக்கு அழகாக அருமையாக எல்லாமே எழுதி வைத்திருக்கு. நம்மளுக்கு எதுவுமே மறைவாக இந்த நாள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கிறேன். ஆமென்.